என்னடா கையில பாட்டிலோட வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்வீட் அப்படி. டெல்லி லிக்வர் ஸ்கேம். இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு புள்ளியும் ரொம்ப முக்கியங்க. டெல்லில லிக்வர் ஸ்கேம் நடந்தனால ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. எதுக்கான ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா, அங்க ரூல் பண்ணிட்டு இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அங்க சிஎம்மா இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல டெல்லில லிக்வர் ஸ்கேம் நடக்குது. அதுக்காக வைக்கப்பட்டது தான் ஒரு புள்ளி. என்ன அப்படின்னா, மக்கள் வைக்கப்பட்ட புள்ளி தான் எலக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு குடுக்கப்பட்ட ஒரு ஃபுல் ஸ்டாப். அந்த இடத்துல லாஸ். சோ அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல டெல்லி லிக்வர் ஸ்கேம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஓன் பண்றாங்க. சத்தீஸ்கர் லிக்யூர் ஸ்கேம் ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆக்சுவலி டெல்லில லிக்யூர் ஸ்கேம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சத்தீஸ்கர்ல நடக்குது. சோ 2023 எலெக்ஷன்ல பிஜேபி ஓன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து லிக்யூர் ஸ்கேம்ல ஈடுபடுறாங்க. அதுக்காக மக்கள் வைக்கப்பட்ட புள்ளி தான் அங்க ஒரு ஆட்சி கவிழ்வு. அதுக்கப்புறம் 2023 எலெக்ஷன்ல பிஜேபி ஓன் பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள் பண்ண ட்வீட்டோட ஃபர்ஸ்ட் 2 லைன் ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. என்ன அப்படின்னா, 2 ஸ்டேட்ல சத்தீஸ்கர் அண்ட் டெல்லியில ஒரே விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, பிஜேபி அல்லாத ஒரு கட்சி அந்த இடத்துல ஆட்சி செய்யும் போது லிக்யூர் ஸ்கேம் நடக்குது. அதுக்கப்புறம் மக்கள் வைக்கப்படுற ஒரு புள்ளி தான் அந்த இடத்துல அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு பிஜேபியை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் போட்ட 3 லைன் ட்வீட், முத 2 லைன் முடிஞ்ச கதைகள், 3வது லைன் முடிய போற கதை. தமிழ்நாடு லிக்யூர் ஸ்கேம் அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்காது. புள்ளி புள்ளி புள்ளி. ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் டீகோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல மேபி சத்தீஸ்கர்ல டெல்லியில நடந்தது போல நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.